ராகுல் காந்தி அவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கைக்கு விஜய் அவர்கள் ஓகேவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் விஜய் அவர்களோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அரசியல் மூவ் அந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி முடிந்து விட்டது, பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இதுக்கான அறிவிப்பு தான் வருகிற 25ஆம் தேதி மாநாட்டில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்குவதற்கு முன்பு ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி கிட்ட காங்கிரஸ் கட்சியில என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியும், இல்ல காங்கிரஸ்ல சேர்ந்தா உங்களுக்கு பவர் கம்மியாகிவிடும், நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, அந்த கட்சி காங்கிரஸோட கூட்டணி வைத்தால் அது காங்கிரஸுக்கும் பலமா இருக்கும், நாமளும் ஒன்னா வளரும் அப்படி சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி சில செய்திகள் பரவியது. ஆனா இது பொய்யான செய்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். இப்ப என்ன ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பரவி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றதை விட இது கிட்டத்தட்ட உண்மையாகி விட்டது. நிறைய காங்கிரஸ் நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே இதை பத்தி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் 2024 மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்ப ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு ஒரு கோரிக்கை மற்றும் கட்டளையா சொன்ன விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் இப்ப திமுகவோட கூட்டணியில் இருக்கு, இந்த கூட்டணி தொடர்ந்தால் காங்கிரஸ்க்கு ஒரு நல்ல சீட் தமிழகத்துல கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தமிழகத்துல இருக்கும். ஆனா காங்கிரஸ் வளர்ச்சி அடையுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் வேற கட்சி கூட கூட்டணி செல்ல வேண்டும். அதனால தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்தால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணி விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 40 தொகுதிகளுக்கு மேல உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மற்றும் கட்டளையும் கொடுத்திருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கூட்டணி தான் ஃபர்ஸ்ட் நீங்க அறிவிக்கணும். அதாவது வேற எந்த கட்சி கூடயும் கூட்டணி நீங்க உறுதிப்படுத்தக்கூடாது, அதுக்கான ஹிண்ட்டை கூட நீங்க கொடுக்க கூடாது. காங்கிரஸ் விஜய் கூட்டணி அப்படிங்கிற விஷயம் அறிவித்த பிறகுதான் மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு நீங்க அழைக்கணும், கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது. அதாவது காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்ப பீகார் எலெக்ஷனுக்கான ஒர்க்ல ராகுல் காந்தி அவர்கள் பிஸியாக இருக்காங்க. அந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் வருகிற 25ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு ராகுல் காந்தி அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். ராகுல் காந்தி அவர்களும் வரப்போறாங்களா. அந்த ஸ்டேஜில் அபிஷியலா ராகுல் காந்தி விஜய் கூட்டணி விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அதனால தான் இது வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இவன் அதிமுக விஜய் எத்தனையோ டைம் கூட்டணிக்கு அழைத்தது, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னது. ஆனா விஜய் அவர்கள் அந்த சுத்தமா தலையை கூட காமிக்காம இருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைத்து விட்ட அப்புறமா மற்ற கட்சிகளையும் கூட்டணிக்கு இணைக்க போகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஎம், இவங்க எல்லாத்தையும் இணைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். விஜய் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாலே தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டணியா அது அமையும். ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஎம் இந்த மாதிரி மற்ற கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைந்தால் அது வெற்றி வாய்ப்பை பல மடங்கு மாற்றிவிடும். விஜய் அவர்களுக்கு சாதகமா தமிழக அரசியல் களம் உருவாகிவிடும். ராகுல் காந்தி அவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கைக்கு விஜய் அவர்கள் ஓகேவும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் விஜய் அவர்களோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் அரசியல் மூவ் அந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி முடிந்து விட்டது, பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இதுக்கான அறிவிப்பு தான் வருகிற 25ஆம் தேதி மாநாட்டில் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்குவதற்கு முன்பு ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ராகுல் காந்தி கிட்ட காங்கிரஸ் கட்சியில என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியும், இல்ல காங்கிரஸ்ல சேர்ந்தா உங்களுக்கு பவர் கம்மியாகிவிடும், நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, அந்த கட்சி காங்கிரஸோட கூட்டணி வைத்தால் அது காங்கிரஸுக்கும் பலமா இருக்கும், நாமளும் ஒன்னா வளரும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி சில செய்திகள் பரவியது. ஆனா இது பொய்யான செய்தி அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வந்து வைத்து விட்டார்கள். இப்போ என்ன ஒரு செய்தி வந்து பரவி கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பரவி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றதை விட வந்து இது கிட்டத்தட்ட வந்து உண்மையாகிவிட்டது. நிறைய காங்கிரஸ் நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே வந்து இதை பத்தி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் வந்து 2024 மீட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. அப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு ஒரு கோரிக்கை மற்றும் வந்து கட்டளையா சொன்ன விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் வந்து இப்ப திமுகவோட கூட்டணியில் வந்து இருக்கு. இந்த கூட்டணி வந்து தொடர்ந்தால் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நல்ல சீட் வந்து தமிழகத்துல வந்து கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தமிழகத்துல வந்து இருக்கும். ஆனா காங்கிரஸ் வந்து வளர்ச்சி அடையுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதனால காங்கிரஸ் வளர வேண்டும் என்றால் வேற கட்சி கூட கூட்டணி வந்து செல்ல வேண்டும். அதனால தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேர்ந்தால் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணி விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 40 தொகுதிகளுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மற்றும் கட்டளையும் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நம்மளோட கூட்டணி தான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அறிவிக்கணும். அதாவது வந்து வேற எந்த கட்சி கூடயும் கூட்டணியை வந்து நீங்க உறுதிப்படுத்தக்கூடாது. அதுக்கான ஹிண்ட்டை கூட நீங்க கொடுக்க கூடாது. ஸோ காங்கிரஸ் விஜய் கூட்டணி அப்படிங்கிற விஷயம் அறிவித்த பிறகுதான் வந்து மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு வந்து நீங்க அழைக்கணும். ஸோ கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து முடிவடைந்து விட்டது. அதாவது காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து முடிந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ பீகார் எலெக்ஷனுக்கான ஒர்க்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிஸியாக இருக்காங்க. அந்த எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் வந்து வருகிற 25ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட பிரம்மாண்டமான மாநாடு நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ராகுல் காந்தி அவர்களும் வரப்போறாங்களா. அந்த ஸ்டேஜில் வந்து அஃபிஷியலா வந்து ராகுல் காந்தி விஜய் கூட்டணியை வந்து விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இது வரைக்கும் வந்து எந்த கட்சியோடும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இவன் வந்து அதிமுக வந்து விஜய் எத்தனையோ டைம் வந்து கூட்டணிக்கு வந்து அழைத்தது, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னது. ஆனா வந்து விஜய் அவர்கள் அந்த சைடு சுத்தமா அந்த தலையை கூட காமிக்காம வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து காங்கிரஸ் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைத்து விட்ட அப்புறமா வந்து மற்ற கட்சிகளையும் வந்து கூட்டணிக்கு வந்து இணைக்க போகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஎம், இவங்க எல்லாத்தையும் வந்து இணைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ விஜய் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாலே வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டணியா வந்து அது அமையும். ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஎம் இந்த மாதிரி வந்து மற்ற கட்சிகளும் இந்த கூட்டணியில் வந்து இணைந்தால் அது வெற்றி வாய்ப்பை பல மடங்கு வந்து மாற்றிவிடும். விஜய் அவர்களுக்கு சாதகமா தமிழக அரசியல் களம் வந்து உருவாகிவிடும்.